ஹிக்மத் இருக்கு. மல்ஹமானா என்ன, அது எப்போ நடக்கும், அதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா, அதோடைய பாதிப்புகள் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு போர் ஏன் நடக்கணும், இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு இதில் அடங்கியிருக்கு. இந்த ஒரு போர் அல்லாஹ் நடக்குதுன்னு, அதாவது நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இருக்குங்க, எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லைன்னா எந்த ஒரு சம்பவமும் நடக்காது. அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை நடக்க விடுறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்கும். அந்த ஹிக்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் நினச்சி பாருங்க, என்னன்னு புரியாது. அப்பாவியா அநியாயமாக இந்த படகை ஏன் உடைக்கிறீங்க, அநியாயமாக இந்த குழந்தைய ஏன் கொல்றீங்க, இந்த பாவிகளுக்கு ஏன் செவுறு கட்டி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி நமக்கு அந்த 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 மைண்டு தான் வரும். இன்னும் சொல்ல போனால் அந்த போர், இந்த நடக்க போகிற இந்த போர் எப்படி இருக்கும்னா புத்தியை பேதலிக்க வச்சு நில குலைஞ்சு போயிடுவோம்.